ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா பிரண்டை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரண்டை இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் இவ்வளோ இருக்குது, யாருமே அறுத்துன்னு போகல. இப்போ நான் இதை வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அறுத்துட்டு போகிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கொனை இருக்குது பார்த்தீங்களா, இனுக்கு இந்த கொனையாக இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். முத்தலை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. அந்த மாதிரி கொனை பச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போய் சட்னி அரைக்குவோம். நல்லா பாருங்கள், இதெல்லாம் எலசு, அதாவது எலசுன்னு சொல்லுவோம் கொனையில் இருக்கிறது. இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது அடித்தண்டு பாருங்கள், டார்க்காக இருக்குதா, இது பாரு பச்சனை இருக்குதா. இதெல்லாம் நாங்கள் வந்து அறுத்துன்னு போக மாட்டோம் மேக்ஸிமம் சட்னி அரைக்க. இந்த மாதிரி பச்சனை இருக்குது பார்த்தீங்களா, எலசுன்னு சொல்லுவோம். இதை தான் நாங்கள் அறுத்துட்டு போய் சட்னி அரைக்குவோம். இது வந்து முட்டி வலி வராதுக்கிறதுக்கு, கை கால் வலி, இது மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நல்லா கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சென்னை, பெங்களூரு, பெரிய பெரிய சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம். நிறைய ரேட்டு கொடுத்து விற்கிறாங்க. கடையிலலாம் தொக்கு, பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி பிரண்டையவே இவ்வளோ கட்டி இதே பார்த்தோன்னா 100 ரூபா விற்குவாங்க. 100 ரூபா 200 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இருக்கிறதுனால எங்கள் ஊருக்காரங்க அருமையே தெரில. இது பாருங்கள், அப்படியே இது டவுனில் மட்டும் இது தான் முத்தலை கூட அறுத்துட்டு போய், இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிறதுனால எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து இது அருமை தெரில. அதே வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முத்தலை கூட எடுத்துகிட்டு போய் போடுங்க, எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு அப்படியே போட்டு அடிச்சுன்னு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு பிரண்டையை வந்து நம்ம ஆளுங்க ஐப்பேற்றி விட்டாங்க. முட்டி வலி கேட்குது, முழங்கால் வலி கேட்குது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அதனால் இந்த அருமை தெரில எங்கள் ஊர் ஆளுங்களுக்கு. அதனால் நான் கொஞ்சமாக அறுத்துருக்கேன், இவ்வளோ அறுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அறுத்து எடுத்துன்னு போய் சட்னி அரைக்க போகிறேன் வீட்டில் நைட்டுக்கு. தேவைப்படுறவங்க காட்டுக்கோழி இருக்குது, நம்ம ஊருக்கார் வந்து யாரனா அறுத்து சாப்பிடணுன்னு வந்து அறுத்து வந்து சாப்பிடுங்க. காட்டுக்கோழியில் லோகேஷா கொல்லி பக்கம் இருக்குது, காட்டுக்கோழியில்.